வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான குருமா காளான் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து காளான் வெள்ளை குருமான்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறதும் ஈஸி தான். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் சேர்த்து அது எண்ணெயில் நல்லா பொரியணும். அதுக்கப்புறமா 2 பெரிய பூண்டை வந்து நீளமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவு இஞ்சி துண்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுணும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையும் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கிட்டு 1/2 கப் அளவு தேங்காய் துண்டுகள் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எடுத்துருக்கிற தேங்காயில் அந்த ப்ரௌன் பகுதியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா குருமாவோட கலர் வந்து நல்லா ஒயிட்டாகவே இருக்கும். முடிஞ்சால் அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் அப்படியே கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 பிரியாணி இலை, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி சேர்த்துக்கணும். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 200 கிராம் காளானை வந்து இந்த மாதிரி நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டணும். காளான் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துடணும். நல்லா கலந்து விட்டுலாம். இது கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துடணும். அப்புறம் இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுலாம். இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா குருமா கொதிச்சுட்டே இருந்தது. காளான்லாம் நல்லா வெந்து மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்ப சுவையான காளான் வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.